நம்ம இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சிம்பிளான ஒரு சைடிஷ் சப்பாத்திக்கு எப்படி செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இல்லத்தில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அது சூடு வந்ததும் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூனும் சின்னதாக ஒரு பே லீஃபும் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். வெங்காயம் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை நான் 2ஆக குறுக்க கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பும் அந்த பே லீஃபில் நான் சொன்ன மாதிரி பாதி அளவு சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க, வாசத்துக்கு தான். அதோட இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாதி தக்காளி, மீடியம் சைஸில் உள்ள தக்காளியில் பாதி தக்காளியையும் ஒரு 2 பச்சை மிளகாவையும் நம்ம அரிஞ்சு இதில் சேர்க்க போகிறோம். அதையும் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்க போகிறோம். ரொம்ப நேரம் இதுவும் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, 1 நிமிஷம் வதக்குனா போதும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா பவுடர்னா ரொம்ப சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போ நீங்கள் காரம் கூடுதலாக வேணுங்கிறவங்க பச்சை மிளகாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிளகாத்தூள் மசாலாவாக இல்லாமல் இது கொஞ்சம் ட்ரை கிரேவி இதாக தான் இருக்கும், சைடிஷாக தான் இருக்கும் இது. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள் இது 3 தான் நான் எடுத்திருக்கேன். இது 3மே 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு கரம் மசாலா தூள் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அது ரொம்ப பிடிக்காதுங்கிறதுனால நான் இதோடையே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுவுமே போதுமானதாக இருந்துச்சு, நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். சடனாக எப்படி இது எக் புரிச்சு வெறும்னா எக்கு மட்டும் போட்டு செய்கிறது தான் இது. நான் கொஞ்சம் பட்டாணி போட்டு இது எங்கள் வீட்டுக்கார் சொன்ன ஐடியா செஞ்சு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணி நம்ம ஃப்ரோசன் பட்டாணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பச்சை பட்டாணி நீங்கள் வேக வச்சது இருந்ததுன்னா அது சேர்க்கலாம். சடனாக செய்கிறதுக்கு இந்த ஃப்ரோசன் பட்டாணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் 1 நிமிஷம் வதக்கி அதுக்கப்புறம் இந்த பச்சை பட்டாணியை சேர்த்து நான் அதையும் ஒரு நிமிஷம் அந்த மசாலாலாம் அதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சிடுறேன். அதுக்கப்புறமா நடுவில் கொஞ்சம் முதுக்கி விட்டு இந்த 2 முட்டையை எடுத்து நான் அதில் ஊற்றுறேன். முட்டையை ரொம்ப அடிக்கக்கூடாதுங்க, அடிக்காமல் அப்படியே ஊற்றுங்க. அப்போ தான் அது ஒரு மாதிரியாக உதிர்த்தா மாதிரி வரும்போது நம்ம அந்த பட்டாணியை அந்த கிரேவியோடு சேர்ந்தா மாதிரி இருக்கும். இதில் முட்டை பிரியர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். முட்டை சாப்பிடாத சைவப்பிரியர்கள் இருந்தீங்கன்னா பட்டாணியோட நம்ம அந்த பன்னீரை ஸ்க்ரம்பிள் பண்ணி நல்லா அதை சேர்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணியை தொளிச்சு விட்டு, இல்லை கொஞ்சம் கூட நம்ம எப்படின்னா இது கொஞ்சம் ட்ரையாக நான் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். டிஃப்ரெண்ட் வேறு ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சமாக, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து அதை கிளறிக்கிறேன். கிளறி உப்பு சரி பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு சரி பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வச்சுட்டு, ஏன்னா கொஞ்சம் அந்த உதிரியாக வர அளவு நான் வச்சுட்டு கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழையை நல்லா பொடியை நறுக்கி அதில் தூவி இறக்கிட போகிறோம். அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்க ஒரு குபுஸ் வாங்கி இதை செஞ்சு சாப்பிட்டா கூட முடிஞ்சிருச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கலேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ப்ரெட்டுக்கு கூட இதை நீங்கள் ஸ்டஃபிங் மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம். வெறும்னு பட்டாணிக்கு பதிலாக எக்கு மட்டும் கூட போட்டு செய்யலாம், சூப்பராக இருக்கும். அவசியம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்பாத்திக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.